ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஆன்லைன் கேம் ஒன்று கேன் இவால்வ் எவ்ரிதிங் மங்காவுடைய 3வது எபிசோடு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 2வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷிங் ஒரு மீட் பீஸை எடுத்து சாப்பிட்டான். அது அவனுக்கு வுல்ஃப் கிட்ட இருந்து கிடைச்ச அதே பீஸ் தான். அதை சாப்பிட்டுக்கிட்டே ஷிங் சொன்னா, எனக்கு தெரியும் இந்த இடத்துல பாய்சனுக்கான கியூர் இல்ல, பாய்சன் எஃபெக்டும் குறையாது. பட் இது என் ஹீலிங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு ஹெச்பி சீக்கிரம் காலியாகாது. நாம இந்த ஸ்னேக்க கில் பண்ற வரைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல இப்படி தோற்க முடியாது. அவன் உடனே ரன் பண்ண ஆரம்பிச்சான். அவன் மறுபடியும் தன்னோட ஸ்பீட ட்ரை பண்ணா மேலே போறதுக்கு. ஷிங் லாஸ்ட் டைமை விட இன்னும் கோபமா இருந்தான். நீ என்ன நினைச்ச? இந்த இடத்துல நீ என்னை தோற்கடிக்க முடியும்னு நினைச்சியா? அத மறந்துடு. உன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்னேக் என்னை கண்டிப்பா தோற்கடிக்க முடியாது. ஏன்னா என் கோல் ரொம்ப பெருசு. நான் இந்த வேர்ல்டுல என்ன பண்ண வந்தேன்னு உனக்கு தெரியாது. நீ எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். அப்பதான் நான் ஸ்ட்ராங்காக முடியும். அதே டைம்ல அந்த ஸ்னேக் கிங் இன்னும் தன்னோட பாய்சனஸ் கேஸ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் ஷிங் இப்போ மேல வந்துட்டான். இத பார்த்ததும் அவனும் ஷாக் ஆகிட்டான். ஷிங் தன்னோட ஏரோவை ரெடி பண்ணிட்டு டாய்னு சொன்னான். ஷிங் வாயிலிருந்து இந்த வேர்ட்ஸை கேட்டதும் ஸ்னேக் கிங்கோட கண்டிஷன் ரொம்பவே பேட் ஆகிடுச்சு. ஸ்னேக் கிங் ரொம்ப ஸ்பீடா ஷிங் பக்கமா போறான் அட்டாக் பண்றதுக்கு. பட் ஷிங் அதுக்கு முன்னாடியே ஸ்னேக் கிங் மேல அட்டாக் பண்ணிட்டான். அந்த அட்டாக்கு ஸ்னேக் கிங் பின்னாடி போனான். ஷிங் சொன்னான், எனக்கு தெரியும் நீ இவ்வளவு ஈஸியா சாக மாட்ட. அதனாலதான் உனக்காக இன்னும் சில ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன். அவன் உடனே இன்னொரு ஏரோவை ஷூட் பண்ணான். இந்த ஏரோவும் ரொம்ப ஸ்பீடா அந்த ஸ்னேக்கை போய் ஹிட் பண்ணுச்சு. பட் ஸ்னேக்கு இன்னும் அவ்வளவு டேமேஜ் ஆகல. அது செத்து போற அளவுக்கு. ஸ்னேக் இன்னும் ரொம்ப ஸ்பீடா ஷிங் பக்கமா மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அது ஷிங் மேல எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கு எதுவும் புரியல. அது ஃபாஸ்டா ஷிங் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. பட் ஷிங் அதை பார்த்துட்டு, சாரி, இந்த இடத்துல மன்னிச்சிரு, நீ சாக போற. ஏன்னா இது உன் மேல நான் பண்ற லாஸ்ட் அட்டாக். அவன் உடனே தன்னோட டேஞ்சரஸ் ஏரோஸ அந்த ஸ்னேக் மேல மறுபடியும் விட்டான். அந்த ஏரோஸ் தாக்கியதும் அந்த ஸ்னேக்கோட நிலை சுத்தமா மோசமாகிடுச்சு. அதோட எல்லா ஸ்கில்ஸும் உடைஞ்சு போயிருந்தன. ஷிங் முன்னாடி அடிச்ச ஏரோஸும் இந்த இடத்துல டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு டைரக்டா 200 டேமேஜ் கிடைச்சது. அத்துடன் அந்த ஸ்னேக்கும் இந்த இடத்துல கொல்லப்படுது. ஷிங் மேல இருந்து கீழே வந்துட்டு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த இடத்துல நீ கொல்லப்படுவ. இப்போ ஷிங்கோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. அவன் முழுசா ஹீல் ஆகிட்டான். ஷிங் உடனே நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் ஆவான்னு சொல்லப்படுது. பட் அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஸ்கிரீன் அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுச்சு. ஏன்னா அவன் இப்போ வெறும் லெவல் 3ல இருக்கான். லெவல் 3ல இருந்தும் லெவல் 10 மான்ஸ்டரை கில் பண்ணிட்டான். ஷிங் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே வெளியில இருந்தவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. கேம்குள்ள வந்த உடனேயே ஒருத்தன் எப்படி இவ்ளோ பெரிய ரெக்கார்ட்ஸை செட் பண்ணா? லெவல் 10 கிங் லெவல் மான்ஸ்டரை எப்படி கில் பண்ணா? அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அங்க சில பேர், இது எப்படி பாசிபிள், எங்களுக்கு சுத்தமா புரியல. அந்த பையன் வெறும் லெவல் 3ல இருந்தான். அவன் லெவல் 10 மான்ஸ்டரை சிங்கிளா கில் பண்ணிட்டான். இந்த மாதிரி மான்ஸ்டரை கில் பண்றதுக்கு நாங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. லூஸ் ஸ்ட்ரீம்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு வாங்கன்ற பேர்ல ஒருத்தன் தனியா லெவல் 10 மான்ஸ்டரை கில் பண்ணிட்டான. இந்த விஷயங்கள் ப்ளூ ஹேர் கூடவும் காட்டப்பட்டுச்சு. அவங்களுக்கு இன்னும் இந்த நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்கல. அவங்க ஒரு புல் மான்ஸ்டரை கில் பண்ணிருந்தாங்க. அத பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நாம இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதே டைம்ல அந்த ஃபேட்டான பையன் சொன்னான், நாம உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நாம இன்னும் சில புல் மான்ஸ்டர்ஸை கில் பண்ணிட்டு அப்புறம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். பட் ப்ளூ ஹேர் சொன்னா, நாம இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் கூட சில பிராங்க்ஸ் பண்ணணும். பட் அவங்க ஃப்ரெண்டோட சீன் காட்டுது, அவ அமைதியா உட்கார்ந்திருக்கா. அவங்க அவளை பிரைஸ் பண்ணுவான்னு நினைச்சாங்க. பட் அவ அவங்கள பிரைஸ் பண்ணல. பட் அதே டைம்ல அவங்க சிஸ்டம் ஸ்கிரீன்ல சில விஷயங்கள் வந்தன. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ்ல ஜோக்கர் மாஸ்க் வந்துச்சு. அவங்க கடைசியில யாங்கன்ற பேர்ல யாரு இவன்? இவன் இந்த இடத்துல லெவல் 10 பாஸ் மான்ஸ்டர் கில் பண்ணிட்டான். இவனை பத்தி நமக்கு ஏன் தெரியல? அப்புறம் கடைசியில இவன் எப்படி நம்மள விட ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு சொன்னாங்க. அதே டைம்ல வாங்கன்ற ஐடி பேர் கொண்ட ஷிங்கோட சீன் காட்டுது. அவன் 5 லெவல் அப்கிரேட் கிடைச்சிருக்கணும். அதனால இப்போ லெவல் 7ல இருக்கானும் சொன்னான். அவன் மத்த ஸ்டாட்ஸ் செக் பண்ணான். அவனோட மத்த ஸ்டாட்ஸும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருந்தன. அவன் சொன்னான், ஃபர்ஸ்ட் என் மெயின் இங்க வேற எதுவும் இல்ல, என் அஜிடிட்டி தான். அதே மாதிரி என் ஹெல்த்தும் இங்க ரொம்பவே ஏறிடுச்சு. இப்போ இத பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. இது ஒரு ஸ்டார்டிங் லெவல் வாரியருக்கு பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி பார்த்துட்டு, பின்னாடி நிறைய ரிவார்ட்ஸ் விழுந்திருக்கணும். இந்த ரிவார்ட்ஸ் எனக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ சிஸ்டம் அவன்கிட்ட எல்லா திங்ஸையும் சீக்கிரம் கலெக்ட் பண்ணுன்னு சொன்னுச்சு. பட் ஷிங் ஸ்லோவா அவங்கள கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் தனக்கு என்ன பொருள் கிடைக்க போகுதுன்னு பார்த்தான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைச்ச திங்க பார்த்ததும் அவன் முழுசா ஷாக் ஆகிட்டான். அவன் சொன்னா, இவ்வளவு ஈஸியா எனக்கு இந்த கோல்டன் காயின்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ரொம்ப பவர்ஃபுல் லெவல் 5 புல் மான்ஸ்டர் கில் பண்ண பிறகும் கோல்டன் காயின்ஸ் கிடைக்கிறதில்ல.
வெறும் நார்மல் ஃப்ரோன்ஸ் காயின்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்கே எனக்கு கோல்டன் காயின் கிடைச்சது. ஃபியூச்சர்ல இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இது எந்த ட்ரெஷருக்கும் குறைஞ்சதில்ல. அதே மாதிரி அவன் மத்த திங்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சான். இன்னும் சில திங்ஸ் இருக்கணும், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சுத்தி லைட் ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனோட ட்ரெஷர்ஸ் வேற வேற இடத்துல போய் விழுந்துட்டு இருந்தன. அவன் சொன்னான், இந்த ட்ரெஷர் ரொம்பவே ப்ரீசியஸ். அதே டைம்ல அடுத்த ட்ரெஷர் வந்துச்சு, அது ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு கோல்டன் ஸ்டோன். அத பத்தி நமக்கு சொல்லப்படல. பட் ஷிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னா. இது ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்து ஷிங் ஸ்மைல் பண்ணா. இந்த இடம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு என்னால சொல்ல முடியாது. அவன் உடனே தன்னோட சிஸ்டம் ஸ்கிரீனை செக் பண்ணிட்டு கடைசியில இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டான். அவன் சிஸ்டம் ஸ்கிரீன் இன்னும் சில ட்ரெஷர்ஸ் இருக்கணும், அதையும் சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லுச்சு. இது கேட்டதும் அவன், நான் இதுவரை 2 ட்ரெஷர் தான் செலக்ட் பண்ணிருக்கேன், அது உண்மையிலேயே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. இன்னும் ட்ரெஷர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. அதே டைம்ல அவன் அடுத்த ட்ரெஷரை பார்த்தபோது அவன் முழுசா ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்வாட் இருந்துச்சு. அத பார்த்ததும் அவன், இது எனக்கு சுத்தமா வேஸ்ட். எனக்கு ஏதோ வரும்னு நினைச்சேன். பட் கவலைப்பட எதுவும் இல்ல. இத வித்த பிறகும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்ல காசு கிடைக்கும். அதனால இப்போ நான் அதிகம் கவலைப்பட தேவையில்ல. மத்த ட்ரெஷர்ஸையும் நான் பார்க்கணும். அதே மாதிரி அவன் அடுத்தத பார்த்தப்போ அவன் முழுசா ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன்கிட்ட ஒரு ஆர்மர் இருந்துச்சு. அந்த ஆர்மர் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கு ஸ்டாட்ஸும் இருந்துச்சு. பட் அவன் அந்த ஆர்மரை ட்ரை பண்றத பத்தி யோசிச்சோனையே அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுல இந்த ஆர்மரோட முழு ரெக்வயர்மெண்ட் லெவல் 10ன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ உன்கிட்ட லெவல் 10 அத்தாரிட்டி இல்ல. உன்கிட்ட லெவல் 10 அத்தாரிட்டி வந்த உடனேயே நீ இந்த ஆர்மரை ஹோல்ட் பண்ணலாம். இத கேட்டதும் அவன் ஷாக் ஆகிட்டான். இந்த இடத்துல என் பவரை இன்க்ரீஸ் பண்ணலனா கடைசியில இதை ஏன் எனக்கு கொடுத்தீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அதே டைம்ல அவன் அடுத்த ஐட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் அந்த ஐட்டத்தை பார்த்த உடனேயே அவன் முழுசா ஷாக் ஆகிட்டான். அவன் சொன்னான், ஒரு சில்வர் செஸ்ட். இந்த இடத்துல எனக்கு ஒரு சில்வர் செஸ்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரு சில்வர் செஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் சொன்னா, ஓகே இத ஓபன் பண்ற டைம் வந்துருச்சு. ஏன்னா ஏன் லக் இப்போ ரொம்ப நல்லா போகுது. சோ இத ஓபன் பண்ணி பாப்போம், கடைசியில இந்த செஸ்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது. அவன் இந்த செஸ்ட் ஓபன் பண்ண உடனேயே அவனுக்கு ஒரு ஸ்கில் புக் கிடைச்சதா சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு டிவைன் ஸ்கில் புக். அத பார்த்து அவன் முழுசா ஷாக் ஆகிட்டான். இது ஒரு டிவைன் ஸ்கில் புக், அதுவும் ஆர்ச்சரிக்காகவே. இந்த திங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கல. இப்போ அவன் இந்த ஸ்கில் புக்க பார்த்தான். இந்த ஸ்கில் புக்கை யூஸ் பண்ணி அவன் ஒரே டைம்ல நிறைய மல்டிபிள் ஆரோஸ ஷூட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுச்சு. பட் இதையும் யூஸ் பண்றதுக்கு லெவல் 10 அத்தாரிட்டி தேவைப்பட்டுச்சு. அத பார்த்ததும் அவன் சிஸ்டமை திட்டிட்டு, நீ இந்த இடத்துல என் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் முன்னாடி இருந்த அதே லெவல்ல இருக்கணும்னு நினைக்கிறியா? இந்த இடத்துல என்கிட்ட எதுவும் இல்ல. நான் லெவல் 10க்கு வர்ற வரைக்கும். இப்படி தேவையில்லாம பேசிட்டு அவன் சிரிச்சான். சரி, நான் மத்த வேலைகளை பண்ணணும். என் லெவல ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி என் லெவல் இன்க்ரீஸ் ஆகலனா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அவன் அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தர் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ற சத்தம் கேட்டது. இத கேட்டதும் ஷிங் ஷாக் ஆகிட்டான். கடைசியில இந்த இடத்துல யாரு சிக்கியிருக்கா? அவன் வால் கார்னர்ல யாரையோ பார்த்தான். அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு தெரிஞ்சுச்சு. இவ ஒரு என்பிசினும் இவளோட பேர் லூனும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஷிங் இந்த பொண்ண பத்தி சொன்னா, இவ ஒரு ஹிடன் கிளாஸ் ஓபனர். அப்புறம் இவ உன்னோட ஹிடன் கிளாஸ ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு தோணுது இவள காப்பாத்தி இவள்கிட்ட இருந்து நானும் ஹெல்ப் வாங்கணும். அப்புறம் என் ஹிடன் கிளாஸ ஓபன் பண்ணணும். அவன் முன்னாடி வந்துட்டு, நான் அந்த ஸ்னேக் பாஸ் மான்ஸ்டரை கில் பண்ணிட்டேன். நீ கவலைப்பட தேவையில்ல. நீ இப்போவே இந்த இடத்துல இருந்து வெளியில வரலாம். இத கேட்டதும் அவ சொன்னா, பிக் பிரதர் என்ன மன்னிச்சிரு. இந்த இடத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் கால்ல ரொம்ப அடிபட்டுருச்சு. அதனால ப்ளீஸ் என்ன தூக்கிட்டு வெளியில போங்க. இத கேட்டதும் ஷிங்கோ ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சான். ஓகே, இந்த இடத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். அவன் முன்ன அவளை தூக்கிட்டு வெளியில வந்தான். அங்க அவ சொன்ன அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா. பிக் பிரதர், நீங்க இந்த இடத்துல வரலனா, அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கில் பண்ணலனா ஒருவேளை நான் கொல்லப்பட்டிருப்பேன். லூயிஸ் அத்துடன் அவனை மேலும் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா. இத பார்த்ததும் ஷிங் உடனே அவள மேல இருந்து கீழே தூக்கி எறிஞ்சான். நான் சொல்றத இந்த இடத்துல நல்லா கேளு. என் கூட இந்த மாதிரி மறுபடியும் பண்ண நினைக்காத. நான் இந்த எல்லா விஷயங்களுக்கும் நீ எனக்கு பேபேக் பண்ணணும்னு விரும்புறேன். இத கேட்டதும் லூ, என்கிட்ட எதுவும் இல்ல. நான் இந்த இடத்துல உனக்கு பேபேக் பண்ணணும்னு நினைச்சா நீ என் பாடிய வச்சு உன்னோட பேபேக்கை எடுத்துக்கலாம். அப்புறம் அவ சிரிக்க ஆரம்பிச்சாள். இதை கேட்டதும் லூ ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு, எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதனால சீக்கிரம் இந்த இடத்துல சரியா பேபேக் பண்ண, இல்லனா உனக்கான சிச்சுவேஷனை நான் இந்த இடத்துல ரொம்ப மோசமாக்கவும் முடியும். இது கேட்டதும் அவ உடனே சொன்னா, சரி, இந்த இடத்துல என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். அவள் உடனே ஒரு கத்தியை வெளியே எடுத்தாள். இந்த கத்தி இங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்றாள். ஆனால் ஷான் அந்த கத்தியை பிடுங்கி தூக்கி எறிந்து விட்டான். இந்த இடத்துல உன் டாட்டர் பத்தி எனக்கு தெரியும். அவ இந்த இடத்துல பக்கத்து வில்லேஜ்ல இருக்கா. சோ நீ இந்த இடத்துல எனக்கு அந்த ட்ரெஷர் குடுக்கலனா எனக்கு தோணுது நான் அங்க போய் அவகிட்ட பேசணும். இத சொன்னதும் அவன் இப்ப சொன்னான், அவ இந்த இடத்துல ரொம்ப பெரியவ இல்ல. சோ நான் அவளை ஈஸியா பயமுறுத்தலாம்.
நான் உள்ள அந்த ஸ்னேக்க கில் பண்ண முடியும்னா வில்லேஜ்ல இந்த இடத்துல எவ்ளோ பேர் இருக்காங்களோ அவங்கள தோற்கடிக்க எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது. எனக்கு தோணுது இந்த இடத்துல நீ ட்ரெஷர் குடுக்க போறதில்ல. சோ நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். இது சொன்னதும் அவன் இந்த இடத்துல தன்னோட பவரை மறுபடியும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா இந்த இடத்துல லேடி லூ சொன்னா, நில்லு, இந்த இடத்துல நில்லு, அவளுக்கு எதுவும் செய்யாதே. நான் இந்த இடத்துல உனக்கு அந்த டாஸ்க் குடுக்க ரெடியா இருக்கேன். அப்புறம் அவ உடனே ரெடியாகிட்டு சொன்னா, நீ இந்த இடத்துல சுத்தமா சரியா பண்ணல. இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ உன் ஹிடன் கிளாஸ ஓபன் பண்ணணும்னா